அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குநராக உங்கள் மத்தியில் இடம் பிடித்திருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளின் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் அதிக அளவிலான முறைப்பாடுகள் கல்வித்துறையிலேயே பதிவாகியுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தகவல். வேட்புமனு தாக்கலுக்கான திகதி அறிவிக்கப்பட்ட 24 மணித்தியாலங்களுக்குள் தேர்தல் வன்முறை. பாகிஸ்தான் மாணவியான மலாலா யூசுப்சாய் தனது பிறந்தநாளை ஐநாவில் கொண்டாடினார். ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவுக்கு அருகில் இலங்கையர்களுடன் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை ஏற்றி சென்ற படகொன்று கவிழ்ந்துள்ளது. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். வருடத்தின் இதுவரையான காலத்திற்குள் கல்வித்துறை தொடர்பிலேயே அதிக அளவு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. அரசியல்வாதிகள் தொடர்பிலும் கருத்தில் கொள்ளக்கூடிய அளவிலான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் லக்ஷ்மி ஜாவிக்ரம கூறுகின்றார். எமக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகளுக்கு அமைய கல்வித்துறை தொடர்பிலேயே அதிகளவு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. அத்துடன் போலீசார் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்பிலும் தற்போது அதிகளவு முறைப்பாடுகள் பதிவாகின்றன. பதிவாகியுள்ள முறைப்பாட்டின் பாரதூரத்திற்கு அமைய போதிய அளவு சாட்சியங்கள் முன்வைக்கப்படும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாம் சுற்றி வளைப்புகளை முன்னெடுக்கின்றோம். தற்போது பொதுமக்கள் போன்று அனைத்து அரசு உத்தியோகத்தர்களையும் தெளிவூட்டும் செயலமர்வுகளை நாம் ஏற்பாடு செய்து வருகின்றோம். கல்வித்துறை தொடர்பில் அதிகளவு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கடந்த வருடம் அறிவித்தது. இந்த முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளமை தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளரின் பங்கேற்புடன் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கலந்துரையாடல் ஒன்றை நடாத்தியது. லஞ்சத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளின் குறைபாடுகளினால் கல்வித்துறைக்குள் இவ்வாறு லஞ்சம் பெறும் செயற்பாடுகள் இடம்பெறுவதாக இதன்போது கண்டறியப்பட்டது. இந்த வருடமும் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் அது மேலும் உறுதியாகின்றன. சிறுவர்களை பாடசாலைகளில் அனுமதிக்கும் போதே கல்வித்துறைக்குள் லஞ்சம் பெறும் சம்பவங்கள் அதிக அளவில் பதிவாகின்றன. அவ்வாறான சில சம்பவங்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் கடந்த காலங்களில் பதிவு செய்திருந்தது. நாத்தாண்டிய தம்மிசர வித்தியாலயத்தின் 1ஆம் தரத்திற்கு பிள்ளையொன்றை அனுமதிப்பதற்காக பாடசாலையின் அதிபரினால் 25,000 ரூபாய் அறவிடப்பட்டமை அவற்றுள் ஒரு சம்பவமாகும். இந்த சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அறிவிக்குமாறு பிள்ளையின் தாயாருக்கு கல்வி அமைச்சு அறிவித்தது. பாடசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிள்ளையொன்று 2 வாரங்களில் வெளியேற்றப்பட்டமை மற்றும் ஒரு சம்பவமாகும். பாடசாலைக்கு பிள்ளையை அனுமதித்த சந்தர்ப்பத்தில் பணம் வழங்கியதாக பெற்றோர்கள் கூறினர். நீதி குற்றச்சாட்டு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய மொரட்டோ வேல்ஸ் குமார கல்லூரியின் அதிபருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை ஒன்றை அரசு சேவைகள் ஆணைக்குழு முன்னெடுத்தது. மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக மக்கள் ஆணையினால் ஆட்சியில் அமர்த்தப்பட்ட பிரதேச அரசியல்வாதிகள் தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி லஞ்சம் பெற்ற பல சம்பவங்களை நாம் கடந்த காலங்களில் பதிவு செய்திருந்தோம். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அமைய அரசியல்வாதிகள் லஞ்சம் பெற்ற பல சந்தர்ப்பங்கள் நாம் பதிவு செய்த அவ்வாறான சில சம்பவங்கள் அடுத்து நபர் ஒருவரிடம் லஞ்சம் பெற்ற களுத்துறை பிரதேச சபை தலைவர் கைது. தனிப்பட்ட விடயம் ஒன்றிற்காக மற்றும் ஒரு பிரதேச சபை தலைவரிடமிருந்து லஞ்சம் பெற்ற வலல்லா பெற்ற பிரதேச சபை தலைவர் விளக்கமறியலில். கோழிப்பனை ஒன்றிற்கான அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கு லஞ்சம் பெற்ற எட்டியாந்தோட்ட பிரதேச சபை தலைவர் கைது. தொடர்ந்தும் பதிவாகும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிடுகின்றது. தற்போதைய சட்டத்தில் காணப்படும் தண்டனைகள் போதுமானதாக இல்லை. தண்டனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு எதிர்காலத்தில் யோசனை முன்வைக்க உள்ளோம். எதிர்காலத்தில் எமக்கு தேவையான திருத்தத்தை மேற்கொள்ளுமாறு நாம் வேண்டுகோள் விடுக்க எண்ணியுள்ளோம். இதுவரை தாம் மேற்கொண்ட கருத்து கணிப்பிற்காமைய நாட்டின் ஊழல் மிக்க அரசு நிறுவனமாக போலீஸ் திணைக்களம் கண்டறியப்பட்டதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் நேற்று தெரிவித்தது. இந்த ஆய்வுக்கமைய அரசியல் மற்றும் கல்வித்துறைகள் முன்னிலையில் உள்ள ஊழல் மிக்க நிறுவனங்களாக பதிவாகியுள்ளது. மதுபானத்திற்கு எதிரான மகாசபையின் 101வது வருடாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு மாதுலுவாவை சோபித்த தேரர் போலீசார் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்பில் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டார். ස්කාගාර වැඩි වෙනකොට සුරාසල් වැඩි වෙනකොට வடிசாலைகள் அதிகரிக்கும் போது தவறணைகள் அதிகரிக்கும் போது எமது அமைப்புகள் நிற்கதியாகின்றன.
போலீசாரால் ஒன்றை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு சில சந்தர்ப்பங்களில் பிடிக்கின்றனர். போலீசாரின் இந்த இயலாமைக்கு காரணம் என்ன? இலங்கையில் அரசியல் போலீஸே உள்ளது. அது எமது போலீஸ் அல்ல. போலீஸ் ஆணைக்குழு செயற்படுவதில்லை. அப்படியாயின் மாகாணத்தில் உள்ள அதிகாரம் பொருந்தியவரின் தேவைக்கு அமையவே போலீசாருக்கான நியமனங்களும் இடமாற்றங்களும் வழங்கப்படுகின்றன. போலீசாரிடம் நாம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. இந்த ஊழல் பிரதேச சபை வரை வேரோடி உள்ளது. இதன் பாரதூர தன்மை என்னவென்றால், பிரதேச சபை ஒன்றின் தலைவர் மற்றொரு பிரதேச சபையின் தலைவரிடம் லஞ்சம் பெறுகிறார். இது எனது கருத்தல்ல. இங்கிலாந்தின் ஆய்வு ஒன்றை கூறுகிறது. ஊழல் மிக்க நிறுவனம் போலீஸ் ஆகும். ஊழல் மிக்கவர்கள் அரசியல்வாதிகள் ஆவர். நிலைமை அவ்வாறு இருப்பின் நாம் அவர்களுடன் இணைந்தா இந்த பயணத்தை தொடர்வதற்கு தயாராகி உள்ளோம். එංගලන්ත සමීක්ෂණයක් දූෂිතම ආයතනයේ පොලිසිය දූෂිතම පුජ්‍යලයෝ දේශපාලනඥයෝ. ඉතින් තත්ත්වය ඕක නම් ඔයගොල්ලොත් එක්කද මේ අපි මේ ගමනේ සූදානම් වෙන්නේ. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கண்டியில் நடைபெற்ற 2 வைபவங்களில் இன்று முற்பகல் கலந்து கொண்டார். ராணுவ உயர் அதிகாரியாகவும் அரசியல்வாதியாகவும் நாட்டுக்கு சிறந்த சேவையாற்றிய ஜெனரல் அனுருத்த ரத்வத்தவை நினைவு கூறும் வகையில் கண்டி நகர மத்தியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள உருவ சிலை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் இன்று முற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய ஏற்பாட்டாளராக செயற்பட்ட ரத்வத்த நீர்ப்பாசனம், மின்சாரம், எரிசக்தி மற்றும் மகாவலி போன்ற அமைச்சு பதவிகளை வகித்துள்ளதோடு அரசு பாதுகாப்பு பிரதி அமைச்சராகவும் செயற்பட்டுள்ளார். உருவ சிலையை திறந்து வைக்கும் சந்தர்ப்பத்தில் பிரதமர் DM ஜெயரத்ன உள்ளிட்ட சிலரும் அனுருத்த ரத்வத்தவின் குடும்ப உறவினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை கண்டி போகம்பர விளையாட்டரங்கின் வளாகத்திற்குள் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நவீன உடற்பயிற்சி உபகரணங்களுடன் கூடிய உடற்பயிற்சி நிலையத்தையும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று திறந்து வைத்தார். மஹிந்த சிந்தனை எதிர்கால இலக்கிற்கமைய விளையாட்டுத்துறை அமைச்சினால் இந்த நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் கோரப்பட்டு 24 மணித்தியாலங்கள் கடப்பதற்கு முன்னர் தேர்தல் சட்டங்களை மீறிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குருநாகல் பிலகோல பிரதேசத்தில் நேற்றிரவு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த 2 குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் இவ்வாறு பதிவாகிய முதலாவது சம்பவமாகும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 2 குழுக்களுக்கிடையே இந்த மோதல் இடம்பெற்றுள்ளது. வடமேல் மாகாணத்தின் முன்னாள் உபத்தலைவர் சமன் பிரிய ஹேரத்தின் ஆதரவாளர்கள் சிலர் நேற்றிரவு குருநாகல் நாரமல வீதியின் பிலகொல்ல பிரதேசத்தில் தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் பொல்காவெல்ல ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஆதரவாளர்கள் சிலர் தம் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக அவர்கள் கூறுகின்றனர். தாக்குதலில் காயமடைந்த 3 வீரகும்பர பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மூன்று பேர் இருந்தோம். மூவரையும் நன்றாக தாக்கினார்கள். தாக்கியதன் பின்னர் போலீசார் சிலர் அங்கு வந்தனர். பின்னர் அவர்கள் வாகனங்களில் ஏறி சென்றனர். பொல்காவெல்ல தொகுதி ஏற்பாட்டாளரின் உறவினர் ஒருவரினால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொல்லுகளால் தாக்கியுள்ளனர். தேர்தல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் இவ்வாறான வன்முறைகளை நாம் கண்டிக்க வேண்டும். இவ்வாறான ஒழுக்கமற்ற அரசியல்வாதிகளுக்கு கடும் தண்டனைகளை வழங்கி அரசியல் துறையிலிருந்து இவ்வாறானவர்களை வெளியேற்ற வேண்டும் என நான் கேட்கின்றேன். இந்த சம்பவம் தொடர்பில் பொல்காவெல்ல ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதம ஏற்பாட்டாளர் டிகிரி அதிகாரியிடம் நாம் வினவினோம். உங்களின் தொலைபேசி அழைப்பின் ஊடாகவே நான் இதனை அறிந்து கொண்டேன். அவ்வாறான சம்பவம் ஒன்று தொடர்பான குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனெனில் எனது வீட்டில் நேற்றிரவு முழுவதும் மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கோ எனது உறவினருக்கோ அங்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கவில்லை. அவ்வாறான சம்பவம் தொடர்பில் நான் அறிந்திருக்கவும் இல்லை. மோதல் ஒன்று தொடர்பான முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் கூறினர். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகளோடு இன்னும் சில உள்நாட்டு செய்திகளுக்கு எங்களுடைய அவதானம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் 13வது அரசியலமைப்பு குறித்து கருத்து வெளியிடப்பட்டது.
அரசாங்கம் திட்டமிட்டு எங்களுக்கு இந்த 13வது அரசமைப்பில் உள்ளடக்கப்பட்டிருந்த காணி போலீஸ் அதிகாரம் அதைவிட மாகாணங்கள் ஒன்றோடு ஒன்று இணைகிறதை தடுக்கும் நிலை இந்தியா கூட அண்மையிலே சொல்லி இருக்கின்றது. இதை திருத்தக்கூடாது, அதாவது இன்னும் இதை செழுமை ஊட்டணும். அண்மை காலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை ஆளுகைகளை இருக்கின்ற பல பிரதேச சபைகள் இதற்கு ஆதரவாக தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டு வருகின்றார்கள். இந்த 13வது அரசியலமைப்பை வெட்டி குறைக்க கூடாது, இன்னும் அதிகாரத்தை அதிகரித்து செழுமைப்படுத்த வேண்டும். 13வது அரசு அமைப்பு என்ற அந்த விடயத்தை உடனடியாக அரசாங்கம் பாராளுமன்ற தெரிவுக்குழுக்கு அந்த நிகழ்ச்சி நிலையிலிருந்து நீக்க வேண்டும். இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. மாத்தளை பலாபத்வல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தம்புள்ளை பிரதேச சபை உறுப்பினரான தினேஷ் ராஜபக்ச இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கேப் வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 22 வயதான இளைஞன் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த பிரதேச சபை உறுப்பினர் மாத்தளை நீதவான் மற்றும் மேலதிக மாவட்ட நீதிபதி சம்பத் கமகே முன்னிலையில் ஒன்று ஆஜர்படுத்தப்பட்ட வேளையில் நாளை மறுதினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தனியார் பஸ் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களினால் பயணிகளுக்கு தொடர்ச்சியாக இடையூறு. மிகுதி பணத்தை கோரும் போது முறையற்ற விதமாக பேசுகின்றனர். பஸ்களில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்தவுடன் தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகிக்கின்றனர். வேறொரு பஸ்ஸை முந்திச் செல்ல முற்படும் போது பாதசாரிகளுக்கு பல்வேறு பிரச்சினைகள். தொடர்ச்சியாக விபத்துக்கள், பயணிகளின் உயிர் காவு கொள்ளப்படுகின்றன. பஸ் தரிப்பிடங்களில் நிற்கும் பயணிகளின் உயிர்களும் காவு கொள்ளப்படுகின்றன. மே மாதம் 17ஆம் திகதி தலங்கம பிரதேச வைத்தியசாலை முன்றலில் உள்ள பஸ் தரிப்பிடத்தில் நின்று கொண்டிருந்த 2 பயணிகளின் உயிரினை காவு கொண்ட தனியார் பஸ் அதிவலு கொண்ட மின்சார கம்பத்திற்கும் சேதம் விளைவித்தது. கலேவல பகுதியில் தனியார் பஸ் ஒன்று மோதுண்டதில் பஸ் தரிப்பிடத்தில் இருந்த பயணி ஒருவர் பலி. வேண்டுகோள்களுக்கு முன்னுரிமை வழங்குவது போன்று பயணிகளுக்கு சிறந்த மற்றும் பாதுகாப்பான சேவையை வழங்குவது தனியார் பஸ் சாரதிகள் மற்றும் உரிமையாளர்களின் பொறுப்பு அல்லவா? தனியார் பஸ்களின் சாரதிகளுக்கு எந்தவித தரமும் அவசியமில்லையா? நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. வடமாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள ஆனந்தபுரம் கிராமத்தின் பல வீதிகள் இன்றும் புனரமைக்கப்படாதுள்ளமை கவலைக்குரிய விடயமாகும். ஆனந்தபுரம் கிராமத்தின் வீதிகள் குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. வடமாகாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையிலும் யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட பல கிராமங்களின் வீதிகள் இன்னமும் புனரமைக்கப்படாத நிலையில் உள்ளமை கவலைக்குரியதே. வடமாகாணத்தின் கிளிநொச்சி நகரமே இது. கிளிநொச்சி நகரத்தை ஊடர்த்து செல்லும் A9 வீதி மிகவும் அழகாக புனரமைக்கப்பட்டு அண்மையில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. கிளிநொச்சி நகரின் A9 வீதியிலிருந்து ஆனந்தபுரம் கிராமத்திற்கு செல்லும் இந்த வீதி கடந்த பல வருடங்களாக புனரமைக்கப்படாதுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குன்றும் குழியுமாக காணப்படும் இந்த வீதியினூடாக பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் நாளாந்தம் பயணிக்கின்றனர். மாரி காலத்திலே சிறுவர்கள், பாடசாலை மாணவர்கள் அல்லது பெண்கள், கர்ப்பிணிகள், நோயாளர்கள் இவ்வீதிகள் வழியே திரிவது கஷ்டம். நடந்து போவது கூட மிகவும் கடினமான விடயம். 100 மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த ரோட்டை செய்யல, அங்காளி ரோடுக்கு எல்லாம் கான்கிரீட் போர்டு எல்லாம் செய்யணும். இந்த ஆனந்தபுரம் கிழக்க கைவிட்டுட்டேன். ஏன்னு தெரியல, ஒரு திறமையா வரல. இந்த ரோடு எல்லாமே இப்படித்தான் இருக்கு. ஆனா எல்லாரையும் விட இந்த ரோடு தான் ஆக மோசமான ரோட்டா இருக்கு. சுமார் 300 குடும்பங்கள் வசித்து வருகின்ற இந்த கிராமத்தில் உள்ள எந்த வசதிகளும் இதுவரையில் புனரமைக்கப்படவில்லை. யுத்த நடவடிக்கைகளினால் இடம்பெயர்வுகளை சந்தித்து பாதிக்கப்பட்ட இந்த கிராம மக்கள் தமது வீதிகள் விரைவில் புனரமைக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை, எங்கள் செய்தி.